வருஷம் ஆகுது. இந்த ஏரியாவில் நம்ம தான் மொதல் கடையே. ரைடிஸ் வந்து சிக்கன் செட்நாடு இருக்கு, அவிச்ச முட்டை இருக்கு, ஆம்லேட் இருக்கு, மீன் இருக்கு, மீன் வறுவல் இருக்கு. இதோட குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால தான் நாளுக்கு நாள் வந்துட்டு இருக்காங்க. ரேட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, 70 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குது. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல லஞ்ச் ஸ்டாப்லாம் நம்ம கிளம்பி வந்தாச்சு. அப்போ இங்கே ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பரோட்டா. பரோட்டானா யாருக்கு தான் பிடிக்காது, எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து லஞ்ச் டைமுக்கு பரோட்டா கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா டின்னருக்கு கண்டிப்பா கிடைக்கும் பரோட்டா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் கிடைச்சா அது ரொம்ப ஸ்பெஷல். அந்த மாதிரி ஒரு கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பரோட்டா இருக்கு, வெஜிடபிள் பிரியாணி, மீல்ஸ் எல்லாமே இருக்கு. மீல்ஸ்ல வந்து வெஜிடேரியனும் கொடுக்குறாங்க, நான் வெஜிடேரியனும் கொடுக்குறாங்க. புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆனதுனால வெஜிடேரியனுக்கு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் காரக்குழம்பு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. மீன் குழம்பு மட்டும்தான் இருக்கும் சாப்பாடு கடையில. இங்க வந்து வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களும் நம்பி வந்து சாப்பிடலாம். எல்லாமே தனித்தனியா வச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த கடையை கிட்டத்தட்ட 15 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் மட்டும் போட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு 5-6 வருஷமா வந்து லஞ்சும் சேர்த்து போட்டுட்டு இருக்காங்களாம். இந்த கடையோட பேர் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் டிஃபன் சென்டர். கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரைட்ல பார்த்தா கொரட்டூர், லெஃப்ட்ல பார்த்தா கொளத்தூர். கரெக்டா கொரட்டூர் டிவிஎஸ் நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா இதோட ஆர்டிஓ ஆபீஸ்க்கு பக்கத்துலயே இருக்கும் இந்த கடை. ஆர்டிஓ ஆபீஸ் டீ கடை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. மக்கள் வந்து சாப்பாடு கேட்டதுனால சாப்பாடு கடையை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு ஓனர் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கண்டிப்பா ஓனர் கிட்டயும் பேசலாம், மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். நானும் சாப்பிட்டு எப்பவும் போல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்க்கா, உங்க பேரு? ரேவதி. ரேவதியா? கடையோட பேருக்கா? அக்கா கடை தான். அக்கா கடை தான். எவ்வளவு வருஷமா நீங்க ரன் பண்ணி? 15-16 வருஷம் ஆகுது. இந்த ஏரியாவில் நம்ம தான் மொதல் கடையே. காலைல டிஃபன் மட்டும் போட்டுட்டு இருந்தோம். இப்போ சாப்பாடு ரெண்டும் சேர்த்து கலந்து போடுறோம். நைட்டு கடையும் போட்டிருந்தோம். இப்போ இந்த ரோடு ரிப்பேர் பண்ணதுனால நைட்டு கடை மட்டும் இப்போ போடுறது இல்லை. காலையில மதியானம் கம்பல்சரி இருக்கு. நான் ஒரு 10-15 வருஷமா அதான் மேடம் சாப்பிட்றேன். 3 வேளையும் இங்கே தான் சாப்பிட்றேன். நல்லா வீட்டு சமையல் மாதிரி வச்சுருக்காங்க. மசாலாஸ் எல்லாம் வந்து இந்த செயற்கையான முறையில் இவங்க செய்கிறது கிடையாது. எல்லாம் அஜினாமோட்டா போட மாட்டாங்க. மசாலா அவங்களே தயாரித்து அவங்களே பண்ணுறது நான் நேரில் பார்க்குறேன். அதனால் நான் எங்கேயும் போகிறது கிடையாது. என்னோடய சிச்சுவேஷன் ஃபேமிலியெல்லாம் ஊரில் இருக்குது. ஃபுல்லாக இங்கே தான் சாப்பிடுவேன். அது எந்த வித ட்ரபுளும் கிடையாது. அதனால் 100% நான் இந்த கடையை ரேட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, 70 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குது. இதே சாப்பாடு அங்கே போனால் 120 ரூபா வாங்குவோம். ஒரு 10 வருஷமா சாப்பிட்டு. டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும்னா? டேஸ்ட் நல்லா இருக்குது, அருமையாக இருக்கும். 5 வகையான குழம்பு இருக்கும். மீன் குழம்பு, காரக்குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர், கூட்டு, பொரியல். அன்லிமிட்டட் இங்கே எங்கேயுமே கிடையாது. இந்த 70 ரூபாய்க்கு யாரும் கொடுக்க முடியாது சென்னையில். ஆரம்பத்துல எவ்வளவு விலைக்குக்கா நீங்க போட்டீங்க இட்லியா? ஆரம்பத்துல 3 இட்லி 10 ரூபா, அப்புறமா 5 ரூபா, இப்ப அப்புறமா 7 ரூபா, இப்ப 10 ரூபா போறோம் ஒரு இட்லி. சாப்பாடு எவ்வளவு கொடுத்துட்டு இருந்தீங்க? சாப்பாடு 50-45 சாப்பிட, பார்சல் 50. இப்ப 70 ரூபா சாப்பிட, பார்சல் ரெண்டுமே. நான் வந்து 6 மாசம் ஆகுது. 6 மாசமா என்ன? நான் பரோட்டா மாஸ்டர். பரோட்டாவில் வந்து காலையில டிஃபன் ஐட்டம் வந்து பரோட்டா, தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, ரவா தோசை, மசால் தோசை இருக்குது. அதுக்கு வடை, மெது வடை, மசால் வடை, இட்லி, பொங்கல் காலையில டிஃபன் ஐட்டம். மத்தியானம் வந்து ஒயிட் ரைஸ், பிரிஞ்சு, பரோட்டா. ரைடிஸ் வந்து சிக்கன் செட்நாடு இருக்கு, அவிச்ச முட்டை இருக்கு, ஆம்லேட் இருக்கு, மீன் இருக்கு, மீன் வறுவல் இருக்கு. குழம்பு ஐட்டம் வந்து சாம்பார், சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, காரக்குழம்பு, ரசம், மோர், கூட்டு, அப்பளம், பொரியல். ஒரு சாப்பாடு 70 ரூபா, பிரிஞ்சு 50 ரூபா. இப்படி நான் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கும்? டேஸ்ட், அத ஃபுட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால தான் நாளுக்கு நாள் வந்துட்டு இருக்காங்க. ஃபுட்டோட குவாலிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா கஸ்டமர் வர மாட்டாங்களே. 2 பேர் வரீங்க, 4 ஆகுறாங்க. அதனால தான் இப்போ ஃபர்ஸ்ட் கம்மியாக செலுத்தாங்கன்னா இப்போ அதிகமாகுது. 100 பேர் இப்போ 200 பேர் ஆகுறாங்க. ஃபுட்டோட குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறது. ரேட்டும் பரவாயில்ல, சிக்கனும் விலை சீப்பு. எல்லாமே அந்த ரசம் எல்லாமே வந்து நம்மளுடைய கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ரசாயனம் இல்லாமல் வச்சுருக்காங்க. அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால இப்போ நான் ஃபுட்டு சாப்பிட தான் வந்தேன். தச்சியெல்லாம் அவங்கள வாழ்ந்துட்டேன். அதனால 10 வருஷமா மேலே சாப்பிட்ணுச்சுன்னா புரிஞ்சுக்கோங்களேன். என்னைக்கா தவிர்க்க முடியாம ஒரு 10-20 கிலோமீட்டர் தாண்டி டைம் பாராச்சுன்னா வேற எங்க சாப்பிடுவேன். அந்த பார்டருக்குள்ள ஒரு மணி ஒரு லஞ்ச் டைம் இங்க இருந்தா இங்கதான் மெயினா சாப்பிடுவேன். ஆரம்பத்துல இருந்தே எப்படி மக்களோட கூட்டம் இருந்துதா, இல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஆளுங்க நம்மளுக்கு இங்க எல்லாமே நம்ம போக்குவரத்து ஜனங்க தான். நம்ம டெய்லி நம்மளுக்கு வியாபாரம் வந்துட்டு நம்ம ஆளுங்க நம்ம கிட்ட வந்துருவாங்க. ஃபைனலா ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. ரைஸ் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் மீன் குழம்பு ஊத்திருக்கேன், புடலங்காய் கூட்டு, அப்பளம். நான் வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவியும் ஒரு முட்டையும் வாங்கியிருக்கேங்க. மீன் குழம்பு வந்து தனியா சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த கூட்டோட ட்ரை பண்ணுவோம்.
புடலங்காய் சிறுபருப்பு எல்லாம் போட்டிருக்காங்க கூட்டுல. சாப்பாடு சுட சுட இருக்கு, என்னால கையில பிடிக்கவே முடியல. மீன் குழம்பு நல்லா இருக்குங்க டேஸ்ட் வைஸ். மிளகு எல்லாம் போட்டிருக்காங்க, மிளகோட ஃபிளேவரோட இருக்கு. அப்படியே காரம் வந்து சுருன்னு ஏறுது. எது காரமா இருக்குன்னே தெரியலையே. ஆக்சுவலி கூட்டுமே கொஞ்சம் காரம் போட்டிருக்காங்க. கூட்டு அப்படின்னாலே மஞ்சத்தூள் மட்டும் போட்டிருப்பாங்க, வர மிளகா தாளிச்சு போட்டிருப்பாங்க. இந்த கூட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல நல்லா இருக்கு. மீன் குழம்பு செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. சின்ன மீன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதான் யூஸ்வலா சொல்ற மாதிரி தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்காங்க. அதுல வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு, இந்த தனியாலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. அரைச்சி விட்டு நல்லா ஒரு காரசாரமா மீன் குழம்பு வச்சிருக்காங்க. அந்த மிளகை தட்டி போட்டிருப்பாங்க போல, அதனால அந்த மிளகு ஃபிளேவர் வந்து நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி ரா ஃபிளேவரும் இல்லாம நல்லா குக் பண்ணாலும் ஒரு ஃபிளேவர் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபிளேவர். செட்டிநாடு கிரேவியை போட்டு பிசைஞ்சிருக்கேன். அது கூட வந்து சிக்கன் சாப்பிடலாம். சிக்கன்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி குக் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. செட்டிநாடு ஃபிளேவரோட இருக்கு. செட்டிநாடு ஃபிளேவர்னு உங்களுக்கு தெரியும், மிளகு, ஜீரகம், தனியா அதெல்லாம் தனியா அரைச்சி போட்டிருக்காங்க. சின்ன வெங்காயம் ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு, ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்குது. சின்ன வெங்காயத்துல இருக்க ஃபிளேவர் நல்லாவே தெரியுது. சிக்கன் வந்து மெயினா ஜூஸியா இருக்கு, நல்லா குக் பண்ணதுனால அந்த காரம் இறங்கி செம்மையா இருக்கு இந்த கிரேவி. சான்ஸே இல்ல. அடுத்தபடியா காரக்குழம்பு ஊத்திட்டு வந்தாச்சு. காரக்குழம்பு வேற நல்லா தாராளமா ஊத்திட்டாங்க. நான் வெஜிடேரியனா சாப்பிட்றோம், கொஞ்சம் எக்கும் சேர்த்துப்போம், கொஞ்சோண்டு அப்பளம். காரக்குழம்புனாலே நம்ம அப்பளம் சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கும். முருங்கைக்காய் ஃபிளேவர்லாம் இறங்கி இருக்கு. காரக்குழம்பு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்பலாம் காரமா இல்ல, சூப்பரா இருக்கும். தேங்காய் அரைச்சி விட்டதுனால அந்த அளவுக்கு காரம் தெரியல. எல்லா காயுமே போட்டிருக்காங்க, முள்ளங்கி, முருங்கைக்காய், உருளைக்கிழங்குன்னு நினைக்கிறேன், எல்லாம் சேர்த்து போட்டதுனால அந்த ஃபிளேவர் முருங்கைக்காய் ஃபிளேவர் தான் எனக்கு அதிகமா தெரியுது. நல்லா இருக்காடா. புரட்டாசி எதுவுமா நான் நிறைய டைம் வந்து யோசிச்சிருக்கேன், நான் பெரிய ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிடணும், வெஜிடேரியன் வந்து கிடைக்கவே கிடைக்காது, 200 ரூபாய் செலவு பண்ணுமா ஒரு வெஜிடேரியன் சாப்பிட அப்படின்னு நான் யோசிப்பேன். பரவாயில்ல, ஸ்ட்ரீட் ஃபுட்லயே வந்து இவ்வளவு தரமான வெஜ் ஃபுட் கிடைக்குதுன்னா கண்டிப்பா வந்து எப்பயாவது நான்வெஜ் சாப்பிடாத நாட்கள்ல இங்க கிளம்பி வந்துட வேண்டியதான். ஃபைனலா நான் ரசம் ஊத்திட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல வந்து டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க வந்து எல்லா மசாலாவுமே கையில அரைச்சி யூஸ் பண்றாங்க. முக்கியமா வந்து மிளகாத்தூளுக்கு பதிலாக கொஞ்சம் எல்லாத்துலயும் பெப்பர் மிக்ஸ் பண்றதுனால அதுல வந்து என்ன சொல்றது, எனக்குமே பெப்பர் இவ்வளவு காரமா இருந்தாலும் நான் சாப்பிட்டுருவேன். மிளகாத்தூள் காரம் வந்து கொஞ்சம் எனக்கு அலர்ஜி தான். ஸோ வந்து இது வந்து ஹைலைட்டான விஷயம். யூஸ்வலாவே வில்லேஜ் ஸ்டைல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிளகு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. மிளகு, சீரகம், சோம்பு, தனியா இதெல்லாம் மொத்தமா சேர்த்து அரைச்சி போடுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபிளேவர் வந்து நல்லா இருக்கும். எல்லாம் என்னதான் நம்ம வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டாலுமே கொஞ்சம் வீட்டு ஸ்டைல்ல இருந்தா இன்னும் ரொம்ப ஸ்பெஷல்னா நம்ம நினைப்போம். சரி, ரசத்தை நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். அதேதான், ரசமும் அதே மாதிரிதான் இருக்கு. சிலன்ல வந்து மிளகு ரசம் தான் வச்சிருக்காங்க. பூண்டெல்லாம் தட்டி போட்டு வந்து ஃபிளேவர்ஃபுல்லா கொடுக்குறாங்க. என்னடா இதுல என்னடா சொல்றது, டேஸ்ட் வந்து அருமையா இருக்கு. ஏன்னா வந்து நான் ஃபிளேவர் வைஸ் எல்லாமே சொல்லிட்டேன், மறுபடியும் அதே சொல்லாத அப்படின்வாங்க, இழுத்து பேசாத அப்படின்வாங்க. நான் இழுத்துலாம் பேசல, போதும். சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அந்த காரக்குழம்பு கூட அந்த கூட்டு காம்பினேஷன் செம்மையா இருந்தது. எல்லாமே ஒரு வில்லேஜ் ஸ்டைல்ல காரசாரமா சூப்பரா கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துலயுமே தேங்காய் அரைச்சி ஊத்திருக்காங்க. அரைச்சி விட்டு செம்மையா இருந்ததுங்க. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திரும்பி அதே சொல்ல வேணாம். ஸோ வந்து ஒரு வில்லேஜ் ஸ்டைல் ஃபுட்டு சாப்பிடணும்னா கண்டிப்பா இந்த இடத்துல ட்ரை பண்ணுங்க. இந்த 70 ருபீஸ்க்கு வந்து வெஜ்ஜும் நான்வெஜ் ரெண்டுமே தரமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து காரக்குழம்புலாம் தரவே மாட்டாங்க. ஒரு சாம்பார் இருக்கும், நீ வெஜ்ஜு சாப்பிட்றேன்னா சாம்பார், ரசம், மோர் சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. இந்த இடத்துல அது கொடுக்கறது ஒரு ஹைலைட்டான விஷயம். இந்த 30 days வந்து புரட்டாசியில நீங்க வெஜிடேரியன் ஸ்ட்ரீட் ஃபுட்ல ட்ரை பண்ணோம் அப்படின்னா இங்க கிளம்பி வந்துருங்க. கண்டிப்பா ஒரு தரமான ஃபுட்டு. அதே மாதிரி வெரைட்டி ரைஸுமே குவான்டிட்டி ரைஸ் நிறைய வைக்கிறாங்க. அவ்வளோலாம் நம்மளால சாப்பிடவே முடியாது, ஹாஃபே வாங்கினா போதும் போல அந்த அளவுக்கு குவான்டிட்டி கொடுக்குறாங்க. வயிறு ஃபுல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு போகலாம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா. அதே மாதிரி எல்லாமே ப்ரைஸ் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதிகமா அப்படின்லாம் சொல்ல முடியாது, எல்லாமே கரெக்டான ரேட் வாங்குறாங்க. கரெக்டான என்ன சொல்றது, குவாலிட்டி வைஸ் எல்லாமே குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ வந்து இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பாட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல அட்ரஸ் மென்ஷன் பண்ணுங்க, நான் வந்து ரிவ்யூ பண்றேன்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.